ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். மை லைஃப் மை ஹெல்த்தோட 3rd டே இன்னைக்கு உண்டான மெனுவில் என்னெல்லாம் இருக்க போகிறது. இன்னும் கொஞ்சம் ஐட்டங்கள் இருக்குது, நான் அதை அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுட்டுருக்கிற ஐட்டம். நேற்றுக்கு கினோவா யூஸ் பண்ணேன், இன்றைக்கி நான் அரிசி எடுத்துக்கிறேன். டெய்லியே பச்சை பயிறு கண்டிப்பாக இருக்கும். இந்த பச்சை பயிறு தான் அந்த வயிற்றை கிளென்ஸ் பண்ணக்கூடிய நேச்சர். ஸோ அதனால் இந்த 5 டேஸுமே பச்சை பயிறு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கு உண்டான டிஷ்ஷில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. வாங்கோ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஆல், இன்னைக்கு மை லைஃப் மை ஹெல்த்தோட 3rd டே. ஸோ ஹெல்த்தி மெனு 2 நாள் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு 3rd டே. நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட இப்போ காமிச்சேன். அதே போல் இன்னும் கொஞ்சம் புரோட்டீன் ரிச் ஐட்டத்துக்கு வேற ஒரு செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை குக் பண்ணிச்சா உங்ககிட்ட காமிக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஆனால் நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன். எனக்குன்னு கிடைச்ச ஒரு சின்ன பிரேக் டைம் இது. இந்த நேரத்தில் என் ஹெல்த்தை நான் பார்த்துக்கணுன்றத நான் ரொம்ப கான்ஷியஸாக ஒரு பிளான்டு ஃபுட்டாக நான் பண்ணுறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால மத்தியான நேரங்களில் அஃப்கோர்ஸ் கல்யாணம் சம்மந்தப்பா வெளியில போறது, பர்ச்சேஸ் பண்றது, எனக்கு டைலரிங் ஒர்க்கு, இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். அது சம்பந்தமாவும் கூடவே சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மந்தோட எண்டில் ப்ராபபிளி நான் கல்யாணத்துக்கு என்னுடைய திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அதை கூட ஒரு vlogல காமிக்கிறேன் இஃப் பாசிபிள். எப்பயுமே கடைசி நேரத்துல கடகடான்னு கையில கிடைச்சதெல்லாம் பேக் பண்ணிட்டு ஓடுறது தான் வேலையா இருக்கும். இந்த தடவை நான் நினைச்சுட்டு இருக்கேன், ஒரு தடவையாவது வெல் அஹெடா பிளான் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்கு இஃப் பாசிபிள் நான் காமிக்கிறேன். கண்டிப்பா இந்த மை லைஃப் மை ஹெல்த் சீரீஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது எவ்வளவு தூரம் ரீச் ஆகுதுன்றத பத்தி கவலை இல்லை. ரீச் ஆகலைனாலும் ஒரு 10 பேருக்கு இது ஒரு ஹெல்த்தியான மெனு போய் சேர்ந்ததுன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஸோ இன்னைக்கு 3rd டே. அந்த 3rd டேல நம்ம என்ன குக் பண்ண போறேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆல்ரெடியே எனக்கு ஒரு லைட் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருது. நீலெல்லாம் கூட ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது. ப்ராபபிளி இன்னும் ஒரு 2 டேஸ் கழிச்சு ஐ வில் பி கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஸோ உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சர்வ் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கலக்கலாக இருக்குது. எனக்கே இன்றைக்கி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவ்வளோ அழகாக இன்றைக்கி சாப்பாடு ஃபுல் ஒரு மாதிரி கோஆர்டினேட்டடாக ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்களேன், வேணும்னா நீங்கள் இந்த பட்டரை ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னாங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கோசம்பரி ரெடியாக இருக்குது. பன்னீர் அண்ட் வெஜிடபிள் போட்டு கபாப், எல்லோ வாட்டர்மெலான் ஜூஸ், அப்புறமா சாதமும் பயிரும் போட்டு ஒரு கஞ்சி டைப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வாங்கோ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அழகாக இருக்குல்ல. முதல் ஐட்டம் பச்சை பயிரை நம்ம அடுப்பில் நல்லா வறுத்துன்ட்டு செவந்ததுக்கு அப்புறமா அரிசியை போட்டு அலம்பி ஆஸ் யூஷுவல் ரெகுலராக பண்ணுற மாதிரி அதை நம்ம குக்கரில் வச்சிடலாம். அரிசியும் பருப்பையும் வறுத்துட்டு அலம்பின்னு வந்தாச்சு. பருப்பை மட்டும்தான் வறுத்தேன், அரிசியை வறுக்கலை. இது ஒரு 5-6 சவுண்டு விட்டு குழஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் காணை உதுத்து எடுத்துட்டுருக்கேன். பார்த்தேல் அப்படின்னாக்கா ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுருக்கேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் ஜல்லம் குத்திட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. எதுக்காகனா இதை நான் அப்படியே மைக்ரோவேவில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த உப்பும் இந்த காரமும் கார்னுக்குள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை நம்ம தூக்கி போட்டுட்டு சாலட் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவில் ஒரு பாயில் விட்டு எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகாய் வேண்டான்றவா எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் மட்டும் அதை பொரிச்சு போடணும். ஜீரகம் பொரிஞ்சது அதில் சாப்பிட்றச்ச கரகரான்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். துளியோண்டு பட்டர் எடுத்துட்டுருக்கேன். வேணும்னா நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு லெஸ் தென் 1/4 டீஸ்பூன் அதில் கடுகு ஜீரகத்தை பொரிச்சிக்கிறேன். கடுகு பொரிக்கிற வேலைக்கு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம். ஆல்ரெடி நான்
உப்பு எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம். மைல்டாக தான் உப்பு வேணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், கடுகு பொரிய ஆரம்பிக்கிறது. வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயம், ரொம்ப வேண்டாம். இப்போ நம்ம கார்ன் சாலட் ரெடி ஆகிடுத்து. ஸோ வறுத்து கொட்டினதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொத்தமல்லி தழை போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மணக்க நமக்கு கார்ன் சாலட் ரெடி ஆகிடுத்து. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இன்றைக்கி நான் ப்ரோட்டீனுக்கு வந்து பன்னீர் எடுத்துட்டுருக்கேன். ஸோ டெய்லி வந்து ஒரு மாதிரி சன்னா பீனட் அதெல்லாம் எடுத்துட்டேன் இல்லையா? இன்றைக்கி பன்னீருமே வந்து ஒரு ஆளுக்கு 2 பீஸ் கணக்கு தான் எடுத்திருக்கேன், ஜாஸ்தி எடுக்கலை. அதுக்கப்புறமா இந்த ஐட்டங்களெல்லாம் இதில் மேரினேட் பண்ணி வச்சுடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரப்பொடி, ஜீரகப்பொடி போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். உப்பு, இந்த பைண்டிங்க்கோசரம் கார்ன் மாவு கொஞ்சமாக போட்டிருக்கேன், ரொம்ப வேண்டாம். இதை போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஐட்டத்தை இதோட மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த சாமான்கள் எல்லாத்தையுமே, காய்கறி, பன்னீர் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நல்லா பரட்டி ஒரு 15 to 20 minutes வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே நான் அந்த டொமேட்டோ சோர்பா மாதிரி ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன். அது இப்போ நம்ம பண்ணின்னு வந்துடலாம். அது வரைக்கும் இது நல்லா இப்படி மேரினேட் ஆகி நல்லா ஊறின்னு இருக்கட்டும். இப்போ நம்ம டொமேட்டோ சோர்பா இல்லைன்னா ஒரு சூப்பு மாதிரி இருக்கும். சோர்பா வந்து நல்ல ஒரு அப்பிடைஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். சாப்பிட்றச்சியே அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன்னா அடுத்தாப்பில் கபகபான்னு உங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய ஒரு நேச்சர். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் குத்தியிருக்கேன். நெய் வந்து நமக்கு எப்பயுமே குட் கொலஸ்ட்ரால். டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு 1/2 டீஸ்பூன் நெய்யாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தனியா, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இது 1 டீஸ்பூன், இது ரெண்டும் 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடயே பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு குட்டி பீசஸ் போட்டிருக்கேன். ஜாஸ்தி வேண்டாம், ரொம்ப வாசனை டாமினேட் பண்ணிவிடும், மசாலா வாசனை. இந்த சூப் வந்து கொஞ்சம் ரெகுலர் பேசிஸில் சாப்பிட்டாலே உங்களுக்கு ஜெரிமான சக்தி ரொம்ப நல்லா கிடைக்கும். அதே போல் கோல்டு, ஃபீவரிஷ் ஃபீலிங் இந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட்டாலும் நாக்குக்கு உணக்கையாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா செவந்து வாசனை வரட்டும். மிளகு வந்து நல்லா பட்டுன்னு பொரியட்டும். அப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகு பொரிய ஆரம்பிக்கிறது. பட்டுன்னு ஒன்று வெடிச்சுது இப்போ தான். இதோட சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். சோர்பா ஒருத்தர் ஆனியன் போட்டு பண்ணுவோம், ஆனியன் போடாமல் இருக்கும். நம்ம இதை சோர்பான்னு வச்சுக்க வேண்டாமே, ஒரு டொமேட்டோ சூப் கைண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுறா, இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஜலம் விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறா. நம்ம அந்த மாதிரி கஷ்டப்பட்ட வேலைகள்லாம் பண்ண வேண்டாம், ஈஸியான மெத்தட்லேயே பண்ணிக்கலாம். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். பெரிய தக்காளியாக இருந்ததுனால ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக பேடிகை சில்லி பொடி போடுறேன், லைட்டாக கலர் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு, ரொம்ப வேண்டாம்.
தக்காளி நல்லாவே சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தண்டு இருக்கும் பார்த்திங்களா, அது நிறையா போட்டுக்கோங்க. இலை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அதில் ஃபைபர் ரிச்சும் இருக்குது. அந்த தண்டில் உள்ள ஒரு விதமான டேஸ்ட் இதுக்கு ரொம்ப என்ஹான்சிங்கான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக வதங்கி எடுத்து இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சிக்குள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் பூண்டு இல்லாமல் கூட இதை பண்ணலாம். தக்காளி இன்னும் ஒரு குட்டி தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி பண்ணுங்க. கூட பீப்புள் இருந்தால் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அளவு சேர்த்துக்கோங்க. நான் எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் மட்டும்தான். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக வெழுமூணு அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ நான் வதக்கின அதே பாத்திரத்துலேயே ஜலத்தை குத்திட்டு ஆன் பண்ணுறேன். இது கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஸோ இந்த ஜலத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு தான் ஆகணும். காரணம் என்னென்னா இது குவான்டிட்டி இப்போ கூட ஆறுது இல்லையா, அப்போ உப்பு கொஞ்சம் தேவைப்படும். இதோட ஒரு சிட்டிக்கை மஞ்சப்பொடி போட்டு இதை சிம்மில் வச்சு கொதிச்சுன்னு இருக்கட்டும். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ நான் இப்போ இந்த ஐட்டங்களெல்லாம் நல்லா மைய அரைச்சின்னு வந்துட்டேன். ஆக்சுவலாக எப்படி நம்ம தோசை மாவுக்கெல்லாம் நைஸாக அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த ஜலத்தோடு இதை போட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இதில் மிளகு இருக்குது டாமினேட்டிங்காக. கொஞ்சமாக கலருக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஆல்ரெடி உப்பு எல்லாமே போட்டாச்சு. புளிப்புக்கு தக்காளி மட்டும்தான். இதுக்கு நம்ம புளியோ லெமனோ எதுவுமே சேர்க்க மாட்டோம். இப்போ நான் அடுப்பை பெருசாக வச்சுருக்கேன். கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சர்வ் பண்ணிச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பட்டர் வேணும்னா போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு இப்போ டொமேட்டோ சூப் ஆர் சோர்பா எது வேணாலும் சொல்லிக்கலாம். அது கொதிச்சதுன்னா ரெடி ஆகிடும். இப்போ சோர்பா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. நான் ஜஸ்ட்டு ஒரு கொத்தமல்லி தழை ரொம்ப ஜாஸ்தி பதபதான்னு போடக்கூடாது. லேசாக இங்கே ஒன்று அங்கே ஒன்று தெரிகிற மாதிரி கொத்தமல்லி தழை போட்டால் போகிறோம். ஜாஸ்தி வேண்டாம். நமக்கு இப்போ சோர்பா மணக்க ரெடி ஆகிடுத்து. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பன்னீர் ஐட்டம் பண்ணிடலாம். நம்ம அந்த சோர்பா பண்ணுற நேரத்தில் இது மேரினேட் ஆகிடுத்து. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த கலர் கேப்சிகம் பன்னீர் எல்லாத்தையுமே இந்த ஸ்டிக்குக்குள்ளே குத்தி எடுத்துக்கிறேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் கபாப் ஸ்டைல் தான். இது அப்புறமா தோசைக்கல்லில் போட்டு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர், இதில் வெங்காயம் மஷ்ரூம் எதெல்லாம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு செட்டு. நான் இதை இப்படி வச்சுட்டு அடுத்ததை ரெடி பண்ணி எடுத்துன்னு வரேன். ஸோ அழகாக இதை குச்சியில் குத்தி எடுத்துன்ட்டேன். இப்போ இங்கே கல் வச்சுருக்கேன். தோசை கல் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு சொட்டு எண்ணெய் குத்திக்கலாம். இது நல்லா ஒரு பக்கமாக பெரட்டி விட்டு நல்லா அது ஒரு மாதிரி எல்லா கலர்லேயும் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம சுற்றி பண்ணோன்னா அந்த பச்சை மசாலா வாசனை பண்ணால் போகிறோம்.
ஏன்னா ஜென்ரலாக நமக்கு கேப்சிகம் பன்னீர் எல்லாமே வந்து ரொம்ப 100% குக் ஆனால் தான் நல்லா இருக்குன்றது கிடையாது. சாலட்ஸ்லலாம் நம்ம வந்து பச்சையாகவே கூட அதை சாப்பிடுவோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். மெயினாக அந்த போட்டிருக்கிற மசாலா பச்சை வாசனை அடிக்காமல் இருந்தால் போதும். ஸோ இதை நான் ஒரு தடவையும் இப்படி வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும். இதோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். பன்னீர் காய் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை நம்ம வந்து சர்விங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மை லைஃப் மை ஹெல்த் டே 3யோட தளிகை ரெடி ஆகிடுத்து. பார்த்தேன் அப்படின்னாக்கா பயறு கஞ்சி ரெடி ஆகிடுத்து. சோர்பா ஆர் டொமேட்டோ சூப் ரெடி. அப்புறமா கார்ன் கோசம்பரி ரெடி. பன்னீர் அண்ட் வெஜிடபிள் போட்டு கபாப் டைப் ரெடி. சாலட் ரெடி. அப்புறமா நேற்றுக்கு ஹாஃப் வாட்டர்மெலான் யூஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் வாட்டர்மெலான் வச்சுருந்தேன். ஸோ வாட்டர்மெலான் ஜூஸும் ரெடி ஆகிடுத்து. ஸோ பன்னீர் வந்து ப்ரோட்டீன் ரிச்க்கு இன்றைக்கி எடுத்துட்டுருக்கேன். ஸோ வெரி வெரி ஹெல்தி மெனு. எல்லாருமே தயவுசெய்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை அடுத்தாப்பில் நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த மெனு வந்து டெஃபினட்டாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.